தொழில் ரீதியான ஒரு முக்கியத்துவமான ஒரு பதிவு இது. மீனத்துல சனி வக்ர பயிற்சி, அது கும்பத்தினுடைய பார்வை அப்படிங்கிறத எடுக்கும். இப்ப தொழில் ரீதியா நிறைய பேர் வந்துட்டு புதுமையை படைக்கிறது, இல்லைன்னா ஒரு விஷயத்துக்காக ஓடுறது, தேடுறது தொழில் ரீதியா மட்டும். அப்ப தொழில் அப்படிங்கிறது சனி, அதோட சேர்ந்த ஜீவனமும் சளிதான். அப்ப இந்த மரபு, தொழில், ஜீவனம் இந்த மூணையும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு கும்பம், மிதுனம், சிம்மம், துலாம் இந்த இடத்துல சூரியன் இருக்கா உங்க ஜாதகத்துல, புதுசா தொழிலை உருவாக்க போறீங்க, இல்லைன்னா சுய தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்துக்கு முயற்சி எடுக்க போறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அப்படிங்கிறப்ப இப்ப தொழில் மாறுதல், இல்லைன்னா இந்த வேலை பிடிக்கலிங்க, நான் வேற வேலைக்கு மாறலான் இருக்கேன், இல்லை வேற முயற்சி எடுக்கலான் இருக்கேன், இந்த ஆபீஸ்ல ரொம்ப கடுகடுன்னு இருக்கு, மேலதிகாரி கூட ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு, மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறேன்னா தாராளமா உங்களுக்கான டைம் பீரியட் இப்ப வேலை செய்யும். இது உங்களுக்கு 4 மாசத்துக்குள்ள நீங்க இந்த வேலை சார்ந்த இடத்துல புது முயற்சிக்கோ புதிய முன்னேற்றத்துக்கோ முக்கியத்துவமா உருவாக்க போகுது. அதே போல இந்த இடத்துல சந்திரன் அதே பிளேஸ்மெண்ட் தான். இப்ப கும்பத்திலையும் மிதுனத்திலையும் சிம்மத்திலையும் அதே போல துலாமிலையும் சந்திரன் இருக்கா, வீடு தொடர்பான உங்களுக்கு முக்கியத்துவமா நான் புதுசா வீட்டுல ஏதாவது வந்துட்டு மாத்தி அமைக்க போறேன், இல்ல டெமாலிஷன் ஒர்க் பண்ண போறேன், இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் தோணிட்டு இருந்திருக்கும். இப்ப அதுக்கான புது முயற்சியா இறங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இதே இடத்துல சுக்கிரன் இருக்கு. உங்களுக்கு சராசரியா விட்டு போன காசு, தர வேண்டிய காசு, அதே போல இந்த கால நேரத்துல உங்களுக்கு புதுசா வரவுகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். வரவு ரீதியான இடத்துக்கும் இந்த முக்கியத்துவங்கள் கொடுக்குது. அப்ப இந்த சனி பெயர்ச்சி, சனியினுடைய தன்மை வக்ரத்தன்மை அப்படிங்கிறது இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த கிரகங்கள் இருந்தா இந்தந்த வாய்ப்புகளையும் இந்தந்த முயற்சிகளையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.